வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் குங்குமம் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம சந்திரகாந்தா மேடம் வந்து அந்த டாக்டருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. டாக்டரே, ஒழுங்கு மரியாதை நீயா உண்மையை ஒத்துக்கோ, இந்த அஞ்சலிக்கு நீ பார்த்தது எல்லாமே போலியான சர்டிஃபிகேட்டை வச்சு நீயா அரேஞ்ச் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு நீயா உண்மையை ஒத்துக்கினா உன்னை ரிலீஸ் பண்ணுறதுக்கு நான் என்னென்ன வழி பண்ண முடியுமோ அந்த வழி எல்லாமே பண்ணுறேன். அப்படி இல்லை உண்மையாகவே ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் நீயும் அவ கூட சேர்ந்து கதை அடிச்சுன்னு இருந்த அவளை என்ன நடக்குன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது. பிரச்சனைகள் நீ நிறையா சந்திக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டதான் என்ன மேடம் மிரட்டுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம், அவள் வயிற்றுல குழந்தையே இல்லை, அதுக்கு பதில் காற்று பை வச்சுனுங்கிறாளே, அது எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் நீ கொடுக்குற டேப்லெட்டெல்லாம் சாப்பிடாம டஸ்ட்பின் தான் தூக்கி போட்டுன்னு இருக்கா. அதுக்கான வீடியோ ஆதாரமும் என்கிட்ட இருக்குது. நீயா உண்மையை ஒத்துக்கிட்டே நீயா வாண்டடாக வந்தேன்னா உன்னை நான் தப்பிக்க வச்சிட்றேன், நீ தான் அவளை காட்டி கொடுத்தேன்னு சொல்லிட்டு அப்படி இல்லை, நான் தேவையில்லாமல் இப்படி தான் பண்ணுவேன், நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ பிடிவாதம் பிடிச்சேன்னா அடுத்த செகண்டே உன்னோட நிலமை என்ன ஆகும்னு சொல்லிட்டு என்னால் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில் கையை விரிச்சிடுறாங்க. என்னடா இது, நமக்கு வந்த சோதனை இப்படி தான் நமக்கு சோதனை மேலே சோதனையாக வந்துனே இருக்குது, அடி மேலே அடி விழுந்துக்கினே இருக்குது. இப்போ என்ன தான் நம்ம பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்தில் குழம்பி போயிட்டு இருக்காங்க. சரி, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போனாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, கரெக்டாக அந்த டாக்டர் இருக்காங்களா, அவங்க இருந்து உடனே அஞ்சலிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்னம்மா அஞ்சலி, உனக்கு ஹெல்ப் பண்ண போய் எனக்கு என் தலையில் மண்ணை வாரி போட்ட மாதிரி இருக்குது, எனக்கு தேவையில்லாத காலிலேருந்து போலீஸ் சந்திரகாந்தா மேடமெல்லாம் ஃபோன் பண்ணுறாங்க. இன்னது சந்திரகாந்தா மேடம் அவங்க எதுக்கு உங்களுக்கு ஃபோன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இந்த மாதிரி உன் விஷயத்தில் எல்லாமே ஃபேக்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. அதை உன் வாயால் போட்டு வாங்கிறதுக்கு தான் அவங்க சொல்லிப்பாங்க டாக்டர். அப்படி தயவு செய்து நீங்களே வாயை கொடுத்து மாட்டிக்காதீங்க, நான் எதாவது ஒன்று பண்ணி இந்த பிரச்சனையை முடிச்சு வச்சிட்றேன், நீங்கள் தேவையில்லாமல் வாயை மட்டும் கொடுத்துடாதீங்க, நீங்கள் இல்லை இல்லைன்னே சொல்லுங்கள். ஐயோ, அப்படி நான் இல்லை இல்லைன்னு சொல்லி நிரூபிச்சிட்டாங்கன்னா அடுத்து என்னோட சோழி முடிஞ்சிருமா, எதோ பண்ணுறதுனால இன்றைக்கி ஒரு நாள் தான் உனக்கு டைம், அதுக்குள்ளே நீ எதனா பண்ணிக்கோ, என்ன அந்த பிரச்சனைலேருந்து காப்பாற்றிரு, இல்லைனா அடுத்த செகண்டே நான் அவங்களுக்கு அப்ரூவலாக மாதிரி இந்த பிரச்சனைக்கு எல்லாமே ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி ஓகே, இன்றைக்கி ஒரு நாள் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அஞ்சலி ஃபோனை கட் பண்ணிடுறா. அஞ்சலிக்கு எப்போ பதட்டத்தில் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் கை காலெல்லாம் ஒரு பக்கம் உதறது. ஐயோ என்னடா இது, நாம் ஒன்று நினச்சா இது ஒன்று நடக்குது, நாம் ஒன்று பார்த்தா இது ஒன்று பார்க்குது, கடவுளே நமக்கே இந்த சோதனை, நமக்கே இந்த வேதனை அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை ஒரு பக்கம் மேல்பாடு பார்த்து குப்பாடி கும்பிட்டு இருக்காங்க. சரி, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. அதே சமயத்தில் நம்ம எஸ்எஸ்கே இருக்கார்ல, அவர் வந்து ஒரு பக்கம் இந்த கௌதமை ஒழிச்சு கட்டணும், அதுக்கு இலக்கியா வெளியே வரவே கூடாது, ஜெயிலே அவளை சாவடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிளானெல்லாம் ஸ்கெட்ச் போட்டு பண்ணிருக்காங்க. இந்த பிளானெல்லாம் முறியடிக்கிறதுக்கு நம்ம கௌதம் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காரு. இந்த பிளானெல்லாம் முறியடிப்பாங்களா அடிக்க மாட்டாங்களா, என்ன நடக்கும் ஏது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாமல் புரியாத புதிராகவே போயின்னு இருக்குது. இந்த புரியாத புதிருக்கு விடையளிக்க யார் வரப்போகிறாங்க, நம்ம கௌதம் இலக்கியா வெளியே கொண்டு வருவாரா வரமாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒரு பக்கம் குழப்பத்திலே போயின்னு இருக்குது. சரி, இந்த குழப்பத்துக்கு நடுவில் நிறைய பிரச்சனைகளெல்லாம் ஓடிட்டு இருக்குது. இதை எல்லாத்தையும் சமாளிச்சுக்கலாம். வாழ்க்கைன்னா 1000 கஷ்டம் 1000 துன்பம் 1000 துயரம் வரநாடா வரும், எல்லாத்தையும் பார்த்தா தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். எடுத்த உடனே இல்லை என்னால் முடியாது இது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சா வாழ்க்கையில் எல்லாமே கஷ்டமாக தான் இருக்கும். எதுவுமே கஷ்டப்படாமல் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாதுங்க. எல்லாத்துக்கும் கஷ்டப்பட்டு தான் வாழ்க்கையில் முன்னேறணும்னா முன்னேற்றத்துக்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு தான். அந்த எடுத்துக்காட்டை நான் பொறுமையாக உங்களுக்கு எடுத்து சொல்லி உரைக்கிறேன். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.